ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களோட ப்ரெக்னென்சியில் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எவ்வளவோ தீர்வுகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட், இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டு. அது எஸ்பெஷலி உங்களோட ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிற ஏர்லி ஸ்டேஜில் இந்த பாடி ஹீட்டுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறிடும். அதை எப்படி சரி பண்ணணும், எந்த மாதிரி சரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்ஸாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஸோ இந்த பாடி ஹீட்டை வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து நம்ம நிறைய டிப்ஸ் சொல்லுவோம். ஆனால் அதை சொல்லும்போது அதை நம்ம ஃபாலோ பண்ணால் சளி பிடிச்சிரும். இப்போது இளநீ கண்டினியூஸாக குடித்தா ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிரும். ஆனால் அதே மாதிரி வந்து கூலிங்கான ப்ராடக்ட்ஸ் இந்த புளி தண்ணீரெல்லாம் கண்டினியூஸாக குடிச்சிட்டு இருந்தால் சளி பிடிச்சிரும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சிலருக்கு சளி பிடிச்சிரும். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா டிப்பையும் அட் அ டைமில் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் தான் சளி பிடிக்கும். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே என்னென்ன டிப் அப்படிங்கிறத நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இந்த பாடி ஹீட் வந்து ரொம்ப நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இந்த பாடி ஹீட் நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து தடுக்கும். அதோட குவாலிட்டியை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து விந்தணுக்கள் பெண்களோட கர்ப்பப்பையில் ரொம்ப நாள் வாழ விடாமல் வந்து இந்த பாடி ஹீட் வந்து அதை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஹீட் அவங்களோட விந்தணுக்களோட வாழ்நாள் அளவை வந்து குறைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் இந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நீங்கள் 3 லிட்டர்ஸ் தண்ணி டெய்லியும் குடிச்சே ஆகணும். இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். இதை நான் டெய்லி ஃபாலோ பண்ணணுமானா, ஆமாம், நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிடணும். பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக 3 லிட்டர்ஸ் குடிக்கணும். ஆண்கள் முக்கியமாக வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கேன், வெளியே வந்து வெயிலில் அலையிறேன் அப்படின்னா நீங்கள் 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சே ஆகணும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும், ஆண்களாக இருந்தால் 4 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். அடுத்தது உங்களோட பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறக்கூடிய பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இளநீர் தான். ஸோ இந்த இளநீரை வந்து நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். முக்கியமாக குளிர்காலம்னா வெறும் வயிற்றில் காலை எழுந்திரிச்சோன்னே எடுக்க வேணாம். நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 11 மாதிரி ட்ரிங்க் மாதிரி இந்த இளநீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக எடுத்தால் தான் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைக்காம, இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லாட்டி வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சளி பிடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இது பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் நினைப்பாங்க இது குளிர்காலம் தானே, ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இப்போ வந்து நம்ம வந்து பாடி ஹீட் வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. குளிர்காலத்தில் நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து குளிர்காலத்துலேயே வந்து 3 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களோட பாடி ஹீட்டை வந்து அதை ரெடியூஸ் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரோஸ் குல்கந்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து உங்களுடைய நாட்டு மருந்து கடை இந்த மாதிரி கடைகளில் வந்து நிறையா கிடைக்கும். ஸோ இது வந்து டெய்லி வந்து ஒரு சின்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது அது உங்களோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் டெய்லி நைட் நீங்கள் பால் குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாலில் இந்த ஒரு ஸ்பூன் ரோஸ் குல்கந்து கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை குடிக்கலாம். இல்லை நான் அது பால் குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் காலை எந்திரிச்சோடனே அந்த ஒரு ஸ்பூன் குல்கந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். இது வந்து உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த நாளுக்கு உண்டான பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப ரொம்ப ஈஸியான மருந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். ஸோ இந்த வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்களுடைய பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியோட சுகரெல்லாம் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகேங்களா? ஏன்னா இந்த வெந்தயத்த வந்து நான் எடுத்தா வந்து எனக்கு சளி பிடிக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த வெந்தயத்த வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொடிய காலையில எந்திரிச்சு 1 டம்ளர் ஹாட் வாட்டர்ல அந்த அ பொடிய பொடிய கலந்து மிக்ஸ் பண்ணி, அ இல்ல அந்த தண்ணி 1 டம்ளர் தண்ணியில அந்த 1 ஸ்பூன் இல்ல 1 டீஸ்பூன் வந்து நீங்க அந்த வெந்தய பொடிய போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்த தண்ணிய நீங்க குடிக்கிறது மூலமாவும், உங்களோட பாடி ஹீட் வந்து நல்லா ரெட்யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, என்ன பண்ணலான்னா, என்ன பண்ணலான்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் வந்து உங்களோட பாடி ஹீட்ட வந்து ரெட்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இ இதில இருக்கிற வந்து உங்களோட அந்த தன்மை வந்து உங்களோட பாடி ஹீட்ட ரெட்யூஸ் பண்ணும். இத வந்து நீங்க ரெகுலரா எடுத்துட்டுருக்கலாம். இத வந்து நீங்க நைட்டே வந்து எ அ ஊற வச்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பாடி ஹீட்டான பாடினா, நீங்க நைட்டே வந்து ஊற வச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. அதில வந்துட்டு ஒரு 2 கிறிஸ்டல் 2 அதாவது 2 பீசஸ் வந்து ஒய்ஃபுக்கும் 2 பீசஸ் ஹஸ்பண்டுக்கும் நீங்க அந்த மாரி போட்டுக்கங்க. அதில வந்து முங்குற அளவுக்கு உண்டான தண்ணீய வந்து நீங்க அத ஊத்திக்கங்க. ஊத்திட்டு அத நீங்க ஊற காலையில எந்திரிச்சு பார்க்கையில அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அத நீங்க ரெகுலரா எப்பவும் போல எடுத்துட்டு வந்துட்டுருக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது என்ன என்ன ஃபாலோ பண்ணோம்னா, அம் எங்க 2 பேத்துக்கும் வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்குவோம். அதில வந்துட்டு ஆளுக்கு 2 கிறிஸ்டல் பாதாம் பிசின் போட்டுருவோம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுருவோம். ப்ளஸ் வந்து கருப்பு திராட்சை வந்து அதில ஊற வச்சுருவோம். ஸோ ஊற வச்சுட்டு அத வந்து நைட் ஃபுல்லா ஊறிரும். ஊறிட்டு காலையில எந்திரிச்சு நீங்க அத சாப்பிடும்போது நல்லா உப்பி வந்திருக்கும். உப்பி வந்திருக்கும்போது அத நீங்க சாப்பிடும்போது வெந்தயம் வந்து கசக்கும் இல்லையா? நார்மலா சாப்பிட்டா. ஸோ அப்படி கசக்காம நீங்க அந்த கருப்பு திராட்சை, அண்ட் தென் பாதாம் பிசின், வெந்தயம் இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு கசக்கவே கசக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பாடி ஹீட்ட மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நான் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணும்போது, இத நான் ரெகுலராவே டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நீங்க வந்து இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி நான் சொன்ன ஒவ்வொரு டிப்பும் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் இளநீர் குடிக்கலாம். ஒரு நாள் 1 ஸ்பூன் குல்கந்து குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிடலாம். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தய பொடி வந்து தண்ணீல கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்ல ஒரு நாள் பாதாம் பிசின் சாப்பிடலாம். இத வந்து நீங்க வந்து ஆல் அ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் இப்போ 4 டேஸ் இருக்கா? 4 டிப்ஸ் இருக்கு. இந்த 4 டேஸ் இத ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த ஒரு 4 டேஸ். அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், போர் அடிக்கும் அப்படிங்கிற நெனப்பு வராது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து இந்த டிப்ஸையும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். உங்களுடைய பாடி ஹீட்டையும் உங்களால ரெட்யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 லிட்டர் தண்ணி அத டெய்லியும் குடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அத வந்து நீங்க ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.